அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சந்திர கிரகணத்தோடு நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றல்ல பல விஷயங்களில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பீங்க. உங்களுக்குள் எந்த விதமான பதற்றமும் இருந்தா இனி அது காணாமல் போகும். வருமானம் மற்றும் நிதி விஷயங்கள்லையும் தங்களுக்கு இனி நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீங்க ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம். குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பெற விரும்புறவங்க இந்த விஷயத்துல சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க. அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க. அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்து பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் வந்து சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளால நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நோகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு
செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் உடல்நல குறைவுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய நிதி நிலைகளில் சில தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்குறீங்க, புதிய திட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு சாதகமான நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும். ஒருபுறம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கும் எவ்வித குறைவும் இருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த சில நாட்களாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி செல்லும். எடுத்து வைத்த வேலைகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். பணியிடத்தில் தங்களின் திறமையை அங்கீகரிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வெளியூர் பயணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். அந்த பயணம் தங்களுக்கு சிறந்த அனுபவத்தையும் பொருளாதார லாபத்தையும் தருங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க புதிதாக தொடர்புகளை உருவாக்குவாங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் பழைய பிரச்சனை இருந்தால் அதற்கு உண்டான தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி சொத்துல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தங்களுடைய மரியாதை அதிகரிக்கலாம். தங்கள் குழந்தைகளால் பெருமையும் அடைவீங்க. எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. இளைஞர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். தங்களுடைய குடும்பத்தினருடன் புனித யாத்திரையும் செல்வீங்க. தொழில் நில முன்பை விட சிறப்பாகவே இருக்கும். வேலையில் கொடுக்கப்பட்ட இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நிதி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு ஆவணத்தையும் படிக்காம கையெழுத்திட வேண்டாங்க. அதே போல தொழில் லாபம் அடையக்கூடும். கூட்டு தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலை முன்பை விட நன்றாகவே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பழைய தகராறு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு எட்டும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலையும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலமாகவே இருக்குங்க. கணவன் மனைவி எங்காவது சுற்றுலா சென்று வருவீங்க. குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். வேலை மற்றும் தொழில் அடிப்படையில் இன்ற காலம் ஒரு அற்புதமான காலம். அது மட்டும் இல்லாமல் மத செயல்களில் நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிடுவீங்க. அலுவலகத்தில் அனைவருமே தங்களுடைய வேலையை பாராட்டுவாங்க. காதலில் வெற்றி பெறுவீங்க. கெட்ட செயல்கள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதிகப்படியான தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் உருவாகலாம். அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான உறவுகள் அமையலாம். மாணவர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அசையா சொத்துக்களான நிலம் மற்றும் சொத்துக்களில் லாபம் அடைய வாய்ப்புகள் இருக்கு. அரசு திட்டங்களின் முழு பலன்களையும் பெறுவீங்க. வேலையில் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் பெரிய வெற்றியும் கிடைக்க பெறுவீங்க. உடல்நிலை முன்பை விட நன்றாகவே இருக்கும். அதே சமயம் காதல் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கவும் நேரிடலாம். யாரோ ஒருவரினுடைய
வார்த்தைகளால் மனம் கலக்கமோ அடையலாம். அதே போல் இந்த காலம் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்துங்க. அதே சமயம் வந்து காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மன அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுக்கு வந்து கூட்டாண்மை அடிப்படையில் வந்து வருமானத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வசதிகள் பலன்களையும் அள்ளித்தரும் அப்படின்னும் சொல்லலாம். தங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பலன்களை கொடுக்க பெற போகிறது இந்த காலகட்டம். புதிய வாகனங்களை வாங்கி குவிப்பீங்க. புதிய ஆடை அணிகலன்கள் வந்து சேரலாம். நல்ல செய்திகள் காதல கேட்டுக்கொண்டே இருக்கும். வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கிறவங்க வெற்றி பெறுவீங்க. காசு பணம் புழக்கத்தில் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும்.